ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். இன்னைக்கு முழுவதும் இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா நெத்தனியாகுவை கைது பண்ண சொல்லி முக்கியமான காரணமாக அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரை அதுக்கான உண்மையான காரணத்தை நெத்தனியாகுடைய கவர்மெண்ட் வெளியே கொண்டு வராம இருக்கு. உண்மையான தகவலை கொண்டு வராம அவங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காகவும் அது தெரிஞ்சா நெத்தனியா ஜெயிலுக்குள்ள போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய மத்தவங்க மேல உளவு தகவல் மேல எல்லாம் பழியை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா தப்பு பண்ணதே நெத்தனியாகுதான். இந்த போர் வேணும்னே தான் நெத்தனியாக ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் கோஷமிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் கூட ஐசிசி தான். ஐசிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் என்ன சொல்லுச்சு, நாங்க இந்த ஜெனோசைட நாங்க பண்ணல, இப்ப போர்லாம் நின்றுச்சு பாருங்க, காசாவுக்கு எங்களுக்கும் நடுவுல பிரச்சனை இல்ல, அதனால நெத்தனியாவுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசிட்ட முறையிட்ட போது ஐசிசி சொல்லிச்சு, அப்படிலாம் கிடையாது, நீங்க அங்க பண்ணது இனப்படுகொலைதான். அவங்க அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தினதாவே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க அங்க பெண்களையும் குழந்தைகளையும் அழிச்சது, வீட்டை அழிச்சது, இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது, இதெல்லாம் எந்த விதத்திலுமே ஒரு போரா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நெத்தனியாவு கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிதான் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால இப்பவும் பாத்தீங்கன்னா நெத்தனியாவு அரெஸ்ட் வாரண்டோட தான் இருந்துட்டு இருக்காரு. எப்ப வேணா பார்த்தா கைது செய்ய முடியும். ஆனா யாருமே துணிஞ்சு கைது பண்றதில்ல. தீர்ப்பு மட்டும் அப்படி இருக்குது, யாரும் துணிஞ்சு பண்றதில்ல. அதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. மறுபக்கம் காசால இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. எப்பயுமே காசா என்ன பண்ணுவாங்கன்னா, போராளிகள் அங்கிருந்து இங்க இஸ்ரேல் மக்கள் எதற்காகலாம் போராட்டம் செய்யறாங்களோ அது சார்ந்த மாதிரி பேசுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, முடிஞ்சா இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுங்க, இந்த சர்வதேச நாடுகள்லாம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட விசாரணையை ஒப்படைங்க. இந்த அக்டோபர் 7 என்ன நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய விசாரணைய நீங்க செய்யாதீங்க. நீங்க செஞ்சாதான் நல்லா இல்லையே. ஒன்னா சிம்பத்தோ இல்ல பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மொசாட்டோ பொய்யதான் சொல்றீங்க. இந்த உலக நாடுகள் இருக்காங்க, சர்வதேச நாடுகள், எத்தனையோ நாடுகள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க ஆட்களை உங்களுடைய நாட்டுக்குள்ள உள்ள விட்டு அவங்க விசாரணையை முடிச்சு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி அலோவ் பண்ணி பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் சொல்றதும் நெத்தனியா சொல்றது எல்லாமே பொய் தான், இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, பொதுமக்களுக்கு தெரியறது இல்ல, இந்த போர் வந்ததுக்கு காரணம் நாங்க மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய நெத்தனியாகும் தான், அதே மாதிரி இந்த போர்ல இழந்தது நீங்க கிடையாது, அதிகமா நாங்க தான் அப்படிங்கறதை வலியுறுத்துறதுக்காக இன்னைக்கு எரியிற நெருப்புல என்ன பண்ணிருக்காங்க, காசாவுடைய போராளிகள் எண்ணெய் ஊத்துற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. மக்களுடைய போராட்டம் இதற்கு பின்னாடி இன்னும் என்ன இருக்குன்னா அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான தகவலாக சோமாலியால இருக்கக்கூடிய சோவிலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தனி நாடாக இன்னைக்கு இஸ்ரேல் ஏத்திருக்குது. இது ஒரு பெரும் பிரச்சனையா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சோமாலியா அவங்கள தனி நாடா பிரிச்சு விடுறதுல விருப்பம் இல்லை. அது இல்லாம அரபு நாடுகள் கூட அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் இப்ப போய் இஸ்ரேல் ஏத்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, அந்த சோவிலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கொண்ட அந்த நாடு இருக்கு பாருங்க, அந்த சின்ன நாடு, அதுல கூட போய் காசா மக்களை குடியமர்த்திடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு எண்ணத்துடைய வெளிப்பாடாகத்தான் அவங்கள தனி நாடாக அங்கீகரிச்சு அவங்கள தங்க பக்கம் என்ன பண்ணிக்கிறாங்க, இழுத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி சொன்னா, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சோவிலேண்ட் அப்படிங்கிறது அந்த ஏமன் கடற்கரையோட வரும். அதனால ஏமனுடைய அந்த செங்கடல் கடற்கரை இருக்கு பாருங்க, அந்த கடற்கரை வழியாகத்தான் மற்ற கப்பல்லாம் போக முடியாம இருக்கு. ஒருவேளை நம்ம சோவிலேண்ட அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அவங்க செங்கடல்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம கப்பலை பாதுகாப்பா கொண்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இப்ப இஸ்ரேல் ஏத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒன்னா காசா மக்களை கொண்டு போய் அங்க குடியமர்த்துவாங்க, இல்லாட்டினா அவங்களுடைய கப்பல்களை ஹவுதிஸ்ட் பாதுகாப்பா கொண்டு சேர்த்துவாங்க. இந்த ரெண்டு தேவைக்காக தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போது இஸ்ரேல் சோவிலேண்ட அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதனால சோமாலியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லா போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஈடுபடுறாங்க. எதுக்காகனா, இஸ்ரேல் அதை திருப்பி வாபஸ் வாங்குங்க, யாரை கேட்டு நீங்க தனிநாடு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு கொந்தளிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கறதுனாலதான் இஸ்ரேல் அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம பகிரங்கமா தெரிஞ்சுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். பல நாடுகள் ஏத்துக்கல, இப்ப இஸ்ரேல் தான் ஏத்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஏத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு பின்னாடிதான் இதுல ஏதாவது ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல். அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.